ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு சித்தூஸ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். 2 கப் அரிசி, பட்டை, அன்னாச்சிப்பூ, சாதிப்பத்திரி, பிரியாணி இலை, ஏலக்காய், புதினா, மல்லிச்செடி, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு. அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுக்கணும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, பிரியாணி இலை, சாதிப்பத்திரி, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, தேவைப்பட்ட சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. 2 நறுக்கிய தக்காளி, 4 அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் போட்டு வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு அதை வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லிச்செடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்கணும். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதையும் போட்டு நல்லா குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க. 4 விசில் வரணும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை எடுத்து பார்த்துடலாம். அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. பொழு பொழுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. தக்காளி சாதம் ரெடி. சூப்பர். டேஸ்ட் நல்லாயிருக்கு.